Hi everyone, welcome back to my channel. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேருந்து சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்சர் லிவ்ட் டியூரிங் த ரெயின்ஸ் ஆஃப் எட்வர்ட் III, ரிச்சர்ட் II அண்ட் ஹென்ரி IV. And second one, Chaucer's Canterbury Tales was written in 1385 onwards. Third one, Chaucer's Canterbury Tales belongs to பார்த்தீங்கன்னா third period of Chaucer's literary career. Canterbury Tales வந்து third period சேர்ந்தது. Fourth one, Norman conquest took the place in the year 1066, அதாவது 11th century. And fifth one, William Langland's The Vision of William Concerning Piers the Plowman was written belong the year of 1362 to 90. Next one, the 100 Years War was began in 1338 la start ஆச்சு. And seventh one, the 100 Years War was fought between எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் அண்ட் ஃப்ரான்ஸ்க்கும். Next one, the War of Roses was fought between the House of York and the House of Lancaster. The War of Rose அது நடந்த பீரியட் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1455 to 86. யாருக்கும் நடுவில்னா ஹவுஸ் ஆஃப் யோக் அண்ட் தி ஹவுஸ் ஆஃப் லங்காஸ்டர். நெக்ஸ்ட் ஒன், தாமஸ் மலோரிஸோடைய மார்டி டி ஆர்த்தர் வந்து வாஸ் ரிட்டன் இன் 1470 அண்ட் இட் வாஸ் பப்ளிஷ்டு இன் 1485 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்போ எழுதியிருக்காங்கன்னா 1470. அண்ட் கேக்ஸ்டன்ஸோடைய பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து எப்போ செட்டப் எப்போ இது ஆரம்பிச்சுன்னா 1476. Next one, Thomas More's Utopia was published in 1516. 1516 வந்து லாட்டினில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா 1551. தாமஸ் மோர்ஸோடைய யூட்டோப்பியா வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1516 இன் லாட்டின் அண்ட் இன் இங்கிலீஷ் வந்து 1551. த ஃபஸ்ட் இங்கிலீஷ் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் வாஸ் ரிட்டன் இன் 1550. ஆக்சுவலி நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் இங்கிலீஷ் காமெடி இதெல்லாம் வந்து தெரியும், நம்ம இயர் வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் விச் வாஸ் ரிட்டன் பை நிக்கோலஸ் உடல். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், த ஃபஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடி வந்து பார்த்திங்கன்னா கார்படக் அண்ட் இட் வாஸ் ரிட்டன் இன் 1561. அண்ட் கார்படக் வாஸ் ரிட்டன் பை தாமஸ் சாக்வில் அண்ட் தாமஸ் நார்டன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேக்கு இன்னொரு நேம் இருக்குது, அதுதான் வந்து ஃபெரக்ஸ் அண்ட் போரக்ஸ். கார்படக்ஸ் த பிளே ஹாஸ் another நேம் ஆஃப் ஃபெரக்ஸ் அண்ட் போரக்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு நேம் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், டாட்டல்ஸோடைய மிஸ்லனரி வாஸ் பப்ளிஷ்டு இன் 1557 தான் டாட்டல்ஸ் மிஸ்லனி வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் குளோப் தியேட்டர் வாஸ் பில்ட் இன் 1599. நெக்ஸ்ட் ஒன், த எலிசபெத்தன் ஏஜ் கவர்ஸ் த பீரியட் ஆஃப் 1558 to 1602. த லீடர் ஆஃப் யூனிவர்சிட்டி விட்ஸ்க்கு லீடர் வந்து கிறிஸ்டோஃபர் மார்லோ. அண்ட் மார்லோஸோடைய ஃபஸ்ட் ட்ராஜடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டாம்பர்லைன் த கிரேட் இன் 1587. டாம்பர்லைன் த கிரேட் தான் வந்து மார்லோவோடைய ஃபஸ்ட்டு ட்ராஜடி. அண்ட் த இயர் வந்து பார்த்திங்கன்னா 1587. அண்ட் ஷேக்ஸ்பியர் ரோட் 37 plays and 154 sonnets, 10 tragedies and above 100 short stories. Next one, Dryden's All for Love is based on Shakespeare's Antony and Cleopatra. Shakespeare's sonnets were published in 1609. Spenser's Faerie Queene is dedicated to Queen Elizabeth. Spenser dedicated his shepherd calendar வந்து ஃபிலிப் சிட்னிக்காக தான் அவருடைய ஷெப்பர்ட் கேலண்டரை அவர் டெடிகேட் பண்ணார். அண்ட் பென் ஜான்சன் இஸ் known as Comedy of Humors and William Congreve known as Comedy of Manners. Oliver Goldsmith known as Sentimental Comedy. பென் ஜான்சன் வந்து Comedy of Humors, வில்லியம் கான்க்ரூவ் வந்து காமெடி ஆஃப் மேனர்ஸ் அண்ட் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் வந்து சென்டிமெண்டல் காமெடி. நெக்ஸ்ட் ஒன், ஹூ காயின் த டேர்ம் டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்வஸ் டெரிடா தான் வந்து இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணார். அண்ட் ஹூ காயின் த டேர்ம் ஆஃப் ஸ்ட்ரக்சரலிசம், ஸ்ட்ரக்சரலிசம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டினாண்ட் டி சாசுரே. அண்ட் பேக்கன்ஸ் எஸ்ஸே ஆர் ரிட்டன் இன் த ஸ்டைல் ஆஃப் பேக்கன்ஸோட எஸ்ஸே வந்து எந்த ஸ்டைலில் இருக்குன்னா அப்ஹாரிஸ்டிக் ஸ்டைலில் இருக்கும். How many essays were Bacon wrote na? 106 essays. The intellectual father of French Revolution அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூசோ. The intellectual father of French Revolution வந்து ரூசோ. The Lyrical Ballads was published in 1798 lyrical ballads publish பண்ணாங்க.
The leader of the Pre-Raphaelite in England was D.G. Rossetti. The founder of the Pre-Raphaelite Brotherhood in England was William Holman. Leader of the Pre-Raphaelite na D.G. Rossetti and the founder of the Pre-Raphaelite Brotherhood na William Holman. The originator of the Oxford movement was John Keble. The phrase stream of consciousness, which is associated with James Joyce. And Pope's Rape of the Lock contains 5 cantos. Adonis, which is a pastoral elegy. Adonis ங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா pastoral elegy and written by P.B. Shelley about the death of John Keats. And Everyman is a famous play of 15th century and that is a morality play. Everymanன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா it's a morality play. And which is the last play of Shakespeare na The Tempest. Caxton was the first to set up a printing press dialect in England and it was the year of 1476. Tottel's Miscellany is a famous anthology of songs and sonnets by Wiat and Surrey உடையது. And Amority அப்படின்றதுல எத்தனை sonnets இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 88 sonnets of Spenser. Spenser described Chaucer as the well of English undefiled அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பென்சர் வந்து சாசரை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. For Sidney Spenser wrote the elegy that is Astrophel. And 50 Spenser's Epithalamion அப்படின்றது is a wedding hymn. And Spenser's உடைய Apology for Poetry it's a reply to Stephen Gossens உடைய School for Abuseக்கு ஒரு ரிப்ளையாக எழுதினது தான் இந்த Apology for Poetry. And in Sidney's Apology for Poetry defines the 3 dramatic unities. Christopher Marlowe wrote only tragedies and he first used blank verse in his work of Jew of Malta. And 54 Ben Jonson used the phrase Marlowe's mighty line for Marlowe's blank verse. 55 Ruskin said Shakespeare has only heroines and no heroes. The phrase of the mousetrap used by Shakespeare in his play of Hamlet and a Hamlet described as play within a play. Hamletல வந்து பார்த்தீங்கன்னா the play within a play வந்து the mousetrap அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணது ஷேக்ஸ்பியர். எந்த பிளேலனா ஹாம்லெட்டில். Spenser dedicated the preface to the Fairy Queen to Sir Walter Raleighக்கு தான் அவர் வந்து அந்த Fairy Queen உடைய ப்ரிஃபேஸை டெடிகேட் பண்ணியிருக்காரு. And the Fairy Queen it's an allegory and Spenser first used the Spenserian stanza வந்து எதில் ஒரு first யூஸ் பண்ணியிருக்காருனா Fairy Queenல தான் வந்து Spenserian stanzaவை first யூஸ் பண்ணியிருக்காரு. Charles Lamb called Spenser as the poet's poetனு சொல்லிட்டு Charles Lamb வந்து ஸ்பென்சரை சொல்லியிருக்கார். 12 cantos are there in book 1 of the Fairy Queen. Fairy Queenல book 1ல 12 cantos வந்து இருக்கும். Spenser divided his Shepherd's Calendar into 12 elegies. Bacon's essays are modelled on the essays of Montaigne. And couplet is a stanza lines of 2 lines. Heroic couplet is a stanza form of 2 iambic pentameter. And Dante's Divine Comedy adapted the rhyme of Terza. Dante's Divine Comedy வந்து பார்த்தீங்கன்னா adapted the rhyme of Terza. And Thomas Gray's work of Elegy Written in a Country Churchyard which is a ode and it has a quadrant form of rhyme. And 66 Chaucer's Rhyme Royal which was used in the Canterbury Tales எதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மாங்கோடைய ஸ்டோரியில் தான் வந்து ரைம் ராயல் வந்து சாசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கார். யாரோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா மாங்க்ஸோடைய ஸ்டோரி. இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்குன்னா 9 லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஸ்பென்சர் கிரியேட்ஸ் த வேர்ஸ் ஃபார்ம் அண்ட் ஹி யூஸ்ட் இன் ஹிஸ் ஒர்க் ஆஃப் ஃபேரி குவீனில் இதை வந்து ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸாவை யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இட் ஹாவ் 9 iambic லைன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு 8 லைன்ஸை நம்ம வந்து பென்டாமீட்டர்னு சொல்கிறோம். அண்ட் த லாஸ்ட் லைன்ஸ் இஸ் அ ஹெக்ஸாமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் வந்து பென்டாமீட்டர் அண்ட் லாஸ்ட் லைன் வந்து ஹெக்ஸாமீட்டர். அதுதான் அலெக்சாண்ட்ரியன் ஃபார்ம்னு சொல்லலாம். அண்டு நெக்ஸ்ட்டு ஒன் தாலியா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வாஸ் த மியூஸ் ஆஃப் காமெடிக்கு வந்து தாலியான்னு சொல்கிறோம். மெல்ஃபோமெனம் அப்படின்றது வாஸ் த மியூஸ் ஆஃப் ட்ராஜடி.
And next one, Dionysus is a religious festival and it is dedicated to Dionysus. Dionysusங்கிறது வந்து the god of wine. அதே மாதிரி the Bacchusன்றதும் god of wine தான் சொல்லுவோம். And poetry is the spontaneous overflow of powerful feelings. இப்படின்னு சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா Wordsworth. And Fairy Queen is a Spenser's moral and religious concern and it is a model of Aristotle's Orlando Furioso அப்படின்ற ஒரு work. Next one, historical ballads talk about the exploits of King's Battle. And next one, Francis Bacon hold the title of Lord Verulam Viscount St. Albans. 75th, the logical term of semiotics. The semioticsங்கிற logical term coin பண்ணது வந்து யாருன்னா சார்லஸ் சாண்டர்ஸ் பியர்ஸ் அப்படின்றவர் தான் இந்த semiotics அப்படிங்கிற logical term coin பண்ணியிருக்காரு. And 76, சார்ல்ஸ் சாண்டர் பியர்ஸ் இவர் வந்து யாருன்னா ஒரு அமெரிக்கன் ஃபிலாசபர். த ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் லிங்குவிஸ்டிக் இஸ் ஃபெர்டினாண்ட் டி சாசுரே. தி ஃபாதர் ஆஃப் செமியோட்டிக்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டினாண்ட் டி சாசுரே தான். அண்ட் ஹீ இஸ் எ ஸ்விஸ் லிங்குவிஸ்டிக். ஃபெர்டினாண்ட் டி சாசுரே வந்து யாருன்னா ஸ்விஸ் லிங்குவிஸ்டிக். த ஃபஸ்ட் சயின்டிஃபிக் கிரிட்டிக் தியரிஸ்ட் வந்து யாருன்னா அரிஸ்டாட்டில். மேத்யூ ஏர்னல் கால்ட் அஸ் சாசர் அஸ் அ பெர்பெக்சுவல் கை அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ ஏர்னல் வந்து சாசரை சொல்கிறாரு. அண்ட் தி ஃபாதர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரி வந்து யாருன்னா எட்கர் ஆலன் பூ. தி ஃபாதர் ஆஃப் நாவல் வந்து ஹென்ரி ஃபீல்டிங். த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் விச் வாஸ் யூஸ்டு பை விர்ஜீனியா வுல்ஃப் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. தி ஃபாதர் ஆஃப் டிக்ஷனரினா டாக்டர் ஜான்சன். த டச்ஸ்டோன் மெத்தட் வாஸ் காயின்டு பை மேத்யூ ஏர்னல். And Queen Elizabeth I is called as the Virgin Queen சொல்லிட்டு நம்ம Queen Elizabeth I தான் சொல்கிறோம். And Stream of Consciousness which was coined by William James. Thank you so much for watching. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். Thank you.